Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா பேக்கிங் ரெசிபி தான் பார்க்க போறோம். மேங்கோ கேக். இதுக்கு வந்து என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் தேவை? இப்போ இதல பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த டெக்ஸ்சருக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க சுகரும் ஆயிலும். இப்போ இதில் நம்மளோட மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கூட வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மில்க்கும் வெனிலா எசன்ஸும் போட்டதில். இப்போ இதில் 1/2 கப் மைதா சேர்த்துக்கலாம். இதில் பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இந்த பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நம்ம இந்த பேட்டரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ மேங்கோ சீசன் தான். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் மறக்காமல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ நமக்கு பேட்டர் ரெடி ஆகிடும். இதை டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வா கேமரா. இப்போ நம்ம இந்த பேட்டரை பேக்கிங் பிளேட்டில் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பேக்கிங் பிளேட்டில் போட்டாச்சு. நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரில் வச்சிடலாம். குக்கரில் இப்போ நம்ம வச்சாச்சு. ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்ப்போம். ஒட்டமாக வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிட்டோம். நல்லா ஒட்டமாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம எப்படி சாக்லேட் ஃப்ராஸ்டிங் பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங் செய்கிறதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள்ஸ்பூன் மைதா சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா திக்காயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியாக வரணும். இப்போ வந்து இதில் நம்ம 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்கோ பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த க்ரீமை வந்து இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ சாக்லேட் ஃப்ராஸ்டிங் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ நம்ம சாக்லேட் ஃப்ராஸ்டிங்கை இது மாதிரி எடுத்து கேக்கில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் ஈவனாக. ஃபுல் ஈவனாக வர எடுக்கும். நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ மினி மேங்கோ சாக்லேட் ஃப்ராஸ்டிங் கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ எப்படி இருக்குன்னு கட் பண்ணுவோம். நல்ல சாஃப்டாக இருக்குது, ஸ்பாஞ்சியாக. இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் மாற்றிட்டு பார்க்கலாம். இப்போ நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு பாருங்கள். கீழே மேங்கோட டேஸ்ட்டும் மேலே சாக்லேட் ஃப்ராஸ்டிங் நம்ம பண்ணதோடும் நல்ல காம்பினேஷன், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதே மாதிரி மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.